நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உங்க அப்பா அம்மா உன்னை தனியா விட்டுருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நிச்சயமா விட்டுருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனா இப்ப தனியா மாயா கூட வேற போக போற. அதான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல செல்வி. உன்னை விட்டு நான் எங்கேயும் எப்பவும் போக மாட்டேன் சந்தோஷ். மாயா, என்ன அவன் கையை எந்த பொடி பிடிக்கிறா? அவளும் காட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கா. மாயா, நீ டென்ஷன் ஆகாத. அவளை நம்ம வார்ன் பண்ணி தானே அனுப்பிச்சிருக்கோம். ஒண்ணு நடக்காது, நீ பயப்படாத. என்னடி கதவை சாத்துனதும் ஜன்னல் வழியா வந்து எட்டி பாக்குறீங்களா? இனிமேல் நீங்க எப்பவும் தூரத்துல நின்று வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். சந்தோஷ் கிட்ட யாரையும் நெருங்கி விட மாட்டேன். ஐயோ, எனக்கு பயமா இருக்குடி மாயா. பஞ்சும் நெருப்பும் பக்கத்து பக்கத்துல இருக்கு. கதவு வேற சாத்தி இருக்குடி. பத்திக்க கித்திக்க போகுதுடி. அக்கா, நீங்க வேற எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்தாதீங்க. உன்னை ஊருக்கு அனுப்பிட்டு நான் மட்டும் இங்க என்ன பண்ண போறேன்னு தெரியல செல்வி. எதுக்கு சந்தோஷ் இவ்வளோ ஃபீல் பண்ற? வேணும்னா நீயும் என் கூட வந்துற. வரலாம், ஆனா ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இடத்துக்கு ஜென்ஸுங்க வரக்கூடாதாமே. ஏ செல்வி, இப்ப நீயா பேசுன? ஆமா சந்தோஷ், நீயும் என் கூட வந்துடுன்னு சொன்ன. செல்வி, நீயா பேசுற? ஐயோ ஐயோ ஐயோ, என்னடி இவ நடிக்க சொன்னா கதாபாத்திரமாவே வாழ்ந்து காட்டுறான். இருக்க இடம் கொடுத்தா மடி மேலேயே படுக்கிறான். மாயா, முதலுக்கே மோசம் ஆயிடும் போல இருக்கேடி. என்ன கைவ இப்படி பிளேட்டை கவுத்துட்டா? ஒருவேளை நிஜமாவே சந்தோஷ் பக்கம் சாஞ்சிட்டாலோ? செல்வி, நீயா பேசுற? ஆமா சந்தோஷ், பேசாம நீயும் என் கூடவே வந்துரு. அப்புறம் உனக்கும் பயம் இருக்காது, எனக்கும் பயம் இருக்காதுன்னு சொன்னேன். என்னால் நம்பவே முடியல செல்வி. நீயா இவ்வளவு தெளிவா பேசுற? என்ன சந்தோஷ் இப்படி கேக்குற? நான் தான் பேசுறேன். ஏய், இவ அங்க நடிக்கிறது நடிப்பா இல்ல நம்ம கிட்ட நடிக்கிறது நடிப்பா? எப்படி செல்வி, நீ எப்படி திடீர்னு இவ்வளவு தெளிவா பேசுற? திடீர்னா? எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே சந்தோஷ். என்ன தலை தான் கொஞ்சம் லேசா வலிக்குது. என்ன தலை வலிக்குதா? நீங்க படு செல்வி. நீ இல்ல இல்ல வேணாம் சந்தோஷ். நீ படு செல்வி. ஒண்ணுமே புரியலையேக்கா. வெளியில அவ்வளவு பம்பிட்டு இருந்தா உள்ள போன உடனே ஒரேடியா படுத்துட்டா. மாயா அப்பவே சொன்னா செல்வி. என்ன சொன்னா? இந்த தலைவலி உன் கியூரிங் சிம்டம்ஸ் தானே. அவ சொன்ன மாதிரி நீ இப்ப நல்லா பேசுற. இனிமே தலைவலி எனக்கு இல்ல சந்தோஷ், அவளுக்கு தான். உன் மடியில நான் படுத்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது அவளுக்கு தலை சுக்கு நூறா உடையும். நீ இப்படி தெளிவா பேசுறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா செல்வி? நான் இத்தனை நாள் காத்திருந்ததே இதுக்குதான். நீ குணமாயிடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னும் 5 நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பாரு, நீ முழுக்க முழுக்க பழைய செல்வியா மாறிடுவ. வெளியில வரட்டும், அவளுக்கு இருக்கு கச்சேரி. சந்தோஷ், எனக்கு அடிபட்டதும் தெரியாது, நான் குணமானதும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ மட்டும்தான். ஏதோ பெரிய தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச மாதிரி இருக்கு சந்தோஷ். உன் பேர் என்ன? மீனா. என்ன பண்ணிட்டு இருக்க? ஃபோன் வந்தது. நிறைய ஐடி ஆஃபீஸில் ஆஃபீஸ் ஹவர்ஸில் செல்ஃபோனை செக்யூரிட்டியில் கொடுத்து வரணும். ஏன் தெரியுமா? சார், அது வந்து ஆனால் நான் எதுக்கு அது பண்ணலன்னு தெரியுமா? சார், அது வந்து எமர்ஜென்சி. உங்கள் வீட்டிலேருந்து கால் பண்ணாலோ இல்லை நீங்கள் யாருக்காவது கால் பண்ணணுன்னாலோ அதுக்காக தான் நான் மொபைல் ஃபோன் ஆஃபீஸில் அலோவ் பண்ணேன். எஸ்பெஷலி ஃபார் விமென்ஸ் சேஃப்டி. எனக்கு என் எம்ப்ளாயிஸ் மேலே அக்கறை இருக்குது. ஆனால் அதை நீ அட்வான்டேஜ் எடுத்து மொபைல் ஃபோனில் பேசியிருந்தா அதை பார்க்க நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. சார், சாரி சார். ஏய், பாவண்டி அந்த பொண்ணு விழுந்து விழுந்து லவ் பண்ணால, சாவட்டும்.
தேவ் தூங்குறாரு. ஏய், இப்ப என்ன ஆகும்? என்ன வேலை போகும்? என்னடி அவ்வளவு ஈஸியா சொல்லிட்டா? அவன் வேலை போனாலும் ஏன் லவ் ஸ்டோரி ஓடும்? உன் கதை தான் ஊத்தி முடிக்கும். ஆஃபீஸில் ஆழமாக காதில் தோண்டிண்டா இப்போ தனக்கே குழியை வெட்டிண்டா. தேவ் அங்கே பாடுறா, உன் படத்தோட ஒரு சின்ன ட்ரெய்லர் ஓடிட்டு இருக்கு. டேய் தேவு, ஐயோ தூங்கிட்டு இருக்கியா? டேய் தேவு, இன்னைக்கு போய் லவ் பண்ணுங்க, நாளைக்கு வாங்க. இட்ஸ் எல்ஓபி ஃபார் யூ. அவுட். டேய் எந்திரா மச்சான், சுனாமி பக்கத்தில் வந்துருத்துறா. ஐயோ, ரியாக்ஷனே பயங்கரமா இருக்கே. சாரதி, அறிவில்ல, எப்ப பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பியா? என்னடா இங்க திட்டிட்டு இருக்க, அங்க பாத்துட்டு இருக்க? சார், குட் மார்னிங் சார். கம் டு மை ரூம். மச்சான், யானை தான் தலையிலே தானே மனவாரி கொட்டிக்குமா? கேள்விப்பட்டிருக்கியா நீனு? பூனை குழிக்குள்ள விளையாடுறதுக்கு தானே குழி தோண்டிக்குமா, அது தெரியுமா உனக்கு? மச்சான், இப்ப நீ உள்ள போனா ஒரு லெட்டர் தருவாங்க. ம், இதுல கொடுமை என்னன்னா, அந்த லெட்டரை உன்னையே டைப் பண்ண சொல்லுவாங்க. உள்ள போய் லெட்டர் வாங்கின வெளில போறதுக்கு இப்படியே போயிடலாம். டேய், என்னடா அப்படி சொல்றீங்க? உண்மையை சொல்ற மச்சி. ரெவனன்ட்னு ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். அதுல அந்த கரடி ஹீரோவே மோந்து மோந்து பார்க்குமா. அதே மாதிரியே அவர் உன்னை அடிச்சு பார்த்துட்டே இருந்தார் மாப்ள. உனக்கு இவ்வளோ சீக்கிரம் வேலை போகுன்னு நாங்களாம் எதிரே பார்க்கல மாப்ள. டேய், என்னடா இப்படிலாம் பயமுறுத்துறீங்க? ஏய், வாய் முடுங்க. தேவ், நீங்க வீணா பயப்படாதீங்க. என்ன ஏதோ தெரியாம தூங்கிட்டீங்க, அவ்வளவுதானே? அம்மா, இவன் நான் லீவுக்கு ஆய விட்டுக்க வந்திருக்கான். ஹாயா தூங்குறதுக்கு. ஆஃபீஸ்மா, வேலை செய்யற இடம். மணி, உங்களை விட தேவ் 100 மடங்கு நல்லா வேலை செய்வாரு. நீங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா? இந்த மாதிரி நேரத்துல அவருக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்காம அவரை டிஸ்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய் கயல், நீ இவ்ளோ டென்ஷன் ஆவற? இது தேவோட பிரச்சனை. தேவ் சகலகலா வல்லவன். எந்த பிரச்சனை வந்தாலும் அவன் பார்த்துப்பான். கையடு நந்தினி, நீ இவ்ளோ கேஷுவலா பேசுற? தேவ், நீங்க கான்ஃபிடென்ட்டா இருங்க, ஒன்னும் ஆகாது. டயர்ட்ல தூங்கிட்டேன்னு சொல்லுங்க. என்ன, 4 கேள்வி கேட்பாரு, கொஞ்சம் திட்டுவாரு. காலேஜ் ப்ரொஃபசர் திட்டுற மாதிரி நினைச்சுக்கோங்க. ஏமா, நீ என்ன ஆட்டோகிராஃப் ஸ்னேகாவா? ஒவ்வொரு பூக்களுமே பாட்டெல்லாம் கேப்ல வர அட்வர்டைஸ்மெண்ட்ல போய் பாடு. எபிசோட் நடுவில் வந்து ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்றேன்னு கண்டதையும் பேசாத. அவனுக்கு வேலையே போகுது. கல்லறையில் பூ போடுற கடைசி நேரத்தில் நீ வந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரி சாங் ஆரம்பிக்கிறியா? டேய், என்னடா இப்படிலாம் சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இந்த பாரு ராம்பி, நடந்தது நடந்து போயிடுத்தோ. நீ எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னடா? உள்ள போய் அவர்கிட்ட, ஐயா தெரியாம இந்த தப்பு நடந்துருத்து, இனிமே என் ஆத்துல கூட தூங்க மாட்டேன் அப்படின்னு சாஷ்டாங்கமா அவ காலில் விழுந்துடுற. பகவானே அவர் மனசுல பேசி உன்னை ஃப்ளூக்ல மன்னிச்சாலும் மன்னிக்கலாம். தேவ், இவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. எதுவா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். நீங்க உள்ள போங்க. கான்ஃபிடென்ட்டா போங்க தேவ்.
எக்ஸ்கியூஸ் மீ சார். கம் இன். சார். ஆஃபீஸ் தூங்குற எனக்கு கிடையாது, தெரியும்ல? சார் நான் தூங்கல சார். அப்புறம் என் கண்ணை மூடிட்டு இருந்த? கண்ணை மூடிட்டு இருந்தா தூங்குறதா அர்த்தமா சார்? டோன்ட் ஆக்ட் ஸ்மார்ட். நீ ஆஃபீஸில் தூங்கிட்டு இருந்த, ஆமாவா இல்லையா? இல்லை சார், நான் தூங்கல சார். அப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்த? சிந்திச்சிட்டு இருந்தேன் சார். என்ன சிந்திச்சிட்டு இருந்த? ஒரு கவிதை. கவிதையா? என்ன கவிதை யோசிச்சுட்டு இருந்த? சொல்லு பாப்போம். பறவைகள் பயணங்களை பாதியில் நிறுத்துவதில்லை, மிருகங்கள் தன் பசியை மீறி வேட்டையாடுவதில்லை, மனிதனுக்கு தான் 1000 ஆசைகள், ஆனால் இவை அனைத்தும் தெரிந்தும் அனைத்தும் தெரிந்தும் அப்புறம் அப்புறம்தான் சார் கடைசி வரி வரவே இல்லை, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். இட்ஸ் குட் மேன், நல்லா இருக்கு கவிதை. பறவைகள் பயணங்களை பாதியில் நிறுத்துவதில்லை. எக்ஸலண்ட். கவிதை படிக்கிற பழக்கம் உண்டா? சார் நான் முத்துக்குமார்ல இருந்து ஹர்னஸ்ட் ஹெமிங்வே, வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், ஷர்லி, பேரோன் எல்லாத்தையுமே படிச்சிருக்கேன் சார். அது என்னன்னே தெரியல சார், அழகான விஷயத்தை ரசிக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இந்த மெக்கானிக்கல் லைஃப்பில் 16 ஹவர்ஸ் ஒர்க்கு, சேல்ரி, இன்சென்டிவ், ப்ரொமோஷன்னு மனசார ரசித்து செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை சார். அதான் அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் சார். அதான் டெய்லியும் காலையில் ஒரு கவிதை எழுதுனேன்னா மைண்ட் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிடும் சார். இல்லைனா அவங்கள மாதிரி வயசாகிற வரைக்கும் எனக்கு இந்த ஆஃபீஸை தவிர வேறு எதுவுமே தெரியாமல் போயிடுமே சார். கேப்பில் எனக்கு வயசாகிடுச்சுன்னு சொல்கிறேன். ஐயோ சார், நீங்கள் என் ஹீரோ சார். நம்ம முதல் சந்திப்பே என் தூக்கத்தில் தான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது சார். அப்போ நீ தூங்குன நீயே ஒத்துக்கிற? இல்லை சார், தூக்கமும் தியானமும் ஒன்றாயிடுமா சார்? நான் தாயசம் ஃபாலோ பண்ணுறேன் சார். கண்ணை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் அமைதியாக இருந்தால் சீ எனர்ஜி உடம்பு ஃபுல்லாக பரவும் சார். சிந்தனை தெளிவாகும். பாரதியாரே சிந்தனை தெளிவாக்கு அல்லாதனை செத்த உடலாக்குன்னு சொல்லியிருக்காரே சார். நல்லா பேசுகிற நீ. தட்ஸ் யுவர் ஸ்ட்ரென்த், கம்யூனிகேஷன் ஸ்கில். சிட் டவுன். தேங்க்யூ சார். ஆமாம், நீ தானே அந்த ஸ்பீக்கர் ஆன் த ஸ்பாட்டில் பிரிட்டிஷ் கிளைன் கிட்ட 10 மினிட்ஸில் ஃபுல் ப்ரெசன்டேஷன் பண்ணது? ஆமாம் சார். சுந்தர் பிச்சை தெரியுமா உனக்கு? தெரியும் சார், நம்ம ஊருக்காரர் தான் சார். இப்போ அமெரிக்காவில் கூகுள் கம்பெனியோட சிஇஓ. அவரை பற்றி என்ன தெரியும் உனக்கு? அவர் கூட நான் வேலைலாம் செஞ்சதில்லை சார். நியூஸ் பேப்பர், யூடியூப்னு அவரை நான் பார்த்துருக்கேன், அவ்வளோதான் சார் எனக்கு தெரியும். நான் காமெடியாக கேட்கல, நிஜமாக தான் கேட்குறேன். அவரை பற்றி தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்டேன். சார் என்ன சார் தெரிஞ்சுக்கணும்? அவரும் உன்ன மாதிரி தான். திடீர்னு மீட்டிங்கை விட்டு எழுந்து போயிட்டு வரான். செம்ம ஜீனியஸ். பேச்சில் அவர் அடிச்சிக்கவே முடியாது, பெர்ஃபார்மன்ஸ்லையும் அடிச்சிக்க முடியாது. ஆனால் அவர் எப்போ என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. ஜஸ்ட் 12 இயர்ஸ் கூகுளோட சிஇஓ ஆகிட்டாரு. ஏன்னா அவர் தொடர்ச்சியாக அவரோட கம்பெனி கொடுத்த வெற்றிகள் எப்படி? சார் அதெல்லாம் சரிதான், ஆனால் அவரும் என்ன மாதிரி தானே நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு கேட்டுச்சு. அப்போ அது மட்டும் தான் உனக்கு கேட்டுச்சா? அவரை பற்றி சொன்ன நல்ல விஷயங்கள்லாம் உனக்கு கேட்கலையா? 10 வருஷத்தில் மேனேஜரை வேணால் ஆகலாம், ஆனால் 12 வருஷத்தில் சிஇஓலாம் ஆக முடியாது. அவர் இப்படி ஆனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? சார் அவரோட தைரியம் தான் காரணம். மற்ற எம்ப்ளாயிஸ் மாதிரி அவரோட சிஇஓ சொன்னதுக்கெல்லாம் அவர் தலையிட மாட்டாராம். தப்புன்னு தெரிஞ்சா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் எழுத்து பேசுவாராம், சண்டை போடுவாராம். ஆனால் எல்லாமே கம்பெனியோட முன்னேற்றத்துக்காக தான். அது வெற்றியில் தான் முடியும். அதுக்கு தான் அந்த கம்பெனியை கண்டுபிடிச்ச லாரி பேஜோட ரைட் ஹேண்ட் ஆனார். சார் நிஜமாவா சார் சொல்கிறீங்க? அப்போ நானும் உங்கள் ரைட் ஹேண்ட் ஆக முடியுமா சார்? ஒரு திறமைசாலி தூங்கினா எவனோ ஒரு உழைப்பாளி வந்து உன்னை மிதிச்சு போயிட்டே இருப்பான். அப்போ நீ சுந்தர் பிச்சை ஆக முடியாது, முயல ஆமா ஜெயிச்ச கதையாயிடும். நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? சாரி சார். ஐ நோ, நீ தான் இந்த ஆஃபீஸ்லேயே மோஸ்ட் டேலண்டட், பெஸ்ட் கம்யூனிகேட்டர், எல்லாமே எனக்கு தெரியும். அதனால தான் நானே உன் கேபினுக்கு வந்து எல்லார்ட்டையும் உன்னை பெருமையாக இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் நீயே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்ட. சார் அதுக்கா சார் என் கேபினுக்கு வந்தீங்க? இல்லைன்னா வேற எதுக்கு நான் உன் கேபினுக்கு வர போகிறேன்? விளையாட்டு பிள்ளையா இருக்காத. உன் திறமையெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஃபோக்கஸ் பண்ணு, உன் எனர்ஜி எல்லாம் சேனலைஸ் பண்ணு. அப்போ தான் நீ பெரிய ஆளாக வர முடியும். அவுட். சார் நீங்கள் என்ன திட்டுறீங்களா இல்லை புகழ்றீங்களா சார்? ரெண்டுமே இல்லை. உன்னோட ஸ்டேட்டஸை உனக்கே அப்டேட் பண்ணுறேன். தப்பை உணராமல் இருக்கிறது பலவீனம், அதை தெரிஞ்சு திருத்திக்கிட்டா அதான் பலம்.
பிரேசில் ஃபுட்பால் டீம் மாதிரி உன் வீக்னஸ் எல்லாம் பலமாக்கு. அதனால தான் அவங்க 5 வாட்டி வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்க. குறைகள் எல்லாத்தையும் மாற்றி அதை அப்படியே நிறைய ஆக்கிட்டாங்க. இங்கே கோச் தான் நான், சாம்பியன் நீ. தூங்குனா சிங்கமும் ஆடும் ஒன்று தான். அது மட்டும் இல்லை, சிங்கம் தூங்குனா அது அசிங்கம். நீ கொடுத்தது ஒரு வெற்றி தான். தொடர்ந்து வெற்றி பெறணும். சுந்தர் பிச்சை மாதிரி ஆகணும்னா இனிமேல் நீ கண்ணை மூடவே கூடாது. உனக்கு தியானம் பண்ணணும்னா வாசலில் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் போய் தியானம் பண்ணு. என்ன புரிஞ்சுதா? சார், என் பிள்ளையாரே நீங்கள் தான் சார். இன்னையோட எனக்கு ஞானம் பிறந்துருச்சு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போ என்ன 2 பேரும் இங்கே இலையை போட்டு நல்லா சாப்பிடுவோன்றியா? ஐயோ சார், சாரி சார். தேங்க்யூ சார். வரேன் சார். அங்கிள், அவன் வரான்டி. அங்கிள், ஆண்டி. அங்கிள், என்னாச்சு சந்தோஷ்? அங்கிள், நம்ம செல்வி பேசுறான் அங்கிள். என்ன நம்ம செல்வி தெளிவா பேசுறான் அங்கிள். என்ன சொல்ற சந்தோஷ்? அவ முன்ன மாதிரி நல்லா பேசுறான் அங்கிள். ஒவ்வொரு வார்த்தையும் முத்து முத்தா பேசுறா. முத்து முத்து மாதிரி பேசாம வேற எப்படி பேசுவாளாம்? லூசு பொண்டாட்டி பேச ஆரம்பிச்சோன்னு தலைகால் புரியாம ஆடுறான். இரு இரு, பேசுற அந்த வாயை எப்படி அடக்கணுமோ அப்படி அடக்குறேன். மாயா, செல்வி குணமான சந்தோஷத்துல மாயா வாயடிச்சு போய் நிக்கிறா. அவ கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீரா கொட்டிட்டு இருக்கு. அதனாலதான் அவளால பேச முடியல. தெரியும் மாயா, செல்வி குணமானா நீ தான் முதல்ல சந்தோஷப்படுவேன்னு எனக்கு தெரியும். நீ கண் கலங்கி அழுகிற அளவுக்கு அவ மேல அன்பு வச்சிருக்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னோட உழைப்பெல்லாம் வீண் போகல. நீ நினைச்ச மாதிரியே செல்வி பேச ஆரம்பிச்சிட்டா. பேச ஆரம்பிச்சிட்டாளா? இப்போ அவளுக்கு இருக்கு பாரு. முறைக்கிறியா? முறை விதிய பாத்தியா? எனக்கு பேச்சு வந்துருச்சு, உனக்கு பேச்சு நின்றுடுச்சு. என் வாழ்க்கையே என் பக்கத்துல நிக்குது. உன் கனவெல்லாம் தவிடு பொடியாக போகுது. என் சந்தோஷம் என்னை விட்டு நகர மாட்டான். நீ அவன் பக்கத்துல நெருங்க முடியாது. இதுதான் ஆரம்பம். இனிமே பாரு. செல்வி, ஏதாச்சும் பேசு செல்வி. நம்ம மாயா கிட்ட, அங்கிள் கிட்ட, ஆன்டி கிட்ட எல்லாம் ஏதாவது பேசு செல்வி. என்ன பேச சொல்ற சந்தோஷ்? எனக்கு அப்பப்போ 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஞாபகம் வரும்போதெல்லாம் என் கூட இருந்து பெத்த தாய் மாதிரி பாத்துக்கிறது மாயா மாதா. அதுக்கு நன்றி சொல்றதுக்குள்ள என் ஞாபகம் போயிடும். ஆனா இப்ப எனக்கு ஞாபக சக்தி முழுசா வந்துருச்சுன்னு நீ சொல்ற. அப்ப என் வாழ்க்கை பூரா இவங்களுக்கு நன்றியா இருக்கிறத தவிர்த்து வேற என்ன செய்ய சொல்ற சந்தோஷ்? கேரளா என்ன, மாயா எங்க கூப்பிட்டாலும் நான் போவேன் சந்தோஷ். பெரிய அங்கிள், சின்ன அங்கிள், மாயா, ஆன்டி, உங்க எல்லாருக்கும் வாழ்க்கை பூரா நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்க எனக்கு அவ்வளோ செஞ்சிருக்கீங்க. அங்கிள், நான் நம்ம ஃபேமிலி டாக்டரை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். அவர் செல்வியை பற்றி கேள்விப்பட்டாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். செல்வி, நீயும் வா. சந்தோஷ், இப்ப வேணாம். கேரளா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட்டிட்டு போ. அவ முழுசா குணமாகணும். இப்ப நீ மட்டும் போயிட்டு வா. சரி அங்கிள். செல்வி, நான் அங்கே போய் கால் பண்ணுறேன். நீ அவர்கிட்ட பேசு. அவர் நீ குணமாகணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாரு. சரி சந்தோஷ். சரி, நான் வரேன்.
பிடிக்கும்னு சொன்னா போய் அவன் கூட வாழ்ந்துட்டு வர. உனக்கு எங்க இருந்தடி இவ்ளோ தைரியம் வந்தது? அம்மா பேசிக்கிட்டே இருந்தேன், ஐயாதாம்மா உட்கார சொன்னாரு. உட்காருன்னு ஒரு வார்த்தைக்கு சொன்னா அதுக்காக மடியில போய் படுத்துருவியா? இல்லம்மா அது பேசாத. நீ என்ன பண்றன்னு நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். எங்ககிட்டே நடிக்கிறியா?